ஹாய் மக்களே, வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த காரா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் தனுஷ், மமிதா பைஜு, ஜெயராம், சூரஜ், கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ்னு பலர் நடிச்சிருக்காங்க. இது தனுஷுடைய 54வது திரைப்படம். போர் தொழில் படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மறுபடியும் ஒரு த்ரில்லர் கதையை கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். தனுஷ் ஒரு திருடனாக இருக்காரு. அதுவும் சாதாரண திருடன் கிடையாது. காரா ஊரில் இருக்கிற பணக்கார வீடாக பார்த்து தான் இவர் திருடுவார். எப்போவுமே ஜாக்கிரதையாக வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகுறவர் ஒரு நாள் திடீர்னு போலீஸ் கையில் மாட்டிக்கிறாரு. இவருக்கு வைஃபாக நடிச்சிருக்காங்க மமிதா பைஜு. இவங்களுக்கு தனுஷ் ஒரு திருடன்ற விஷயமே தெரியாது. ஆனால் இந்த அரெஸ்ட் மூலமாக இவர் ஒரு திருடன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. தனுஷை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாரு போலீஸ் ஆஃபீஸர் சுராஜ். ஆனால் எப்படியோ தனுஷ் இதிலிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. திருந்தி வாழணுன்ற முடிவுக்கு வர இவர் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அவரோட சொந்த கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தனுஷோட அப்பாவாக இருக்கிற கே.எஸ். ரவிக்குமார் ஒரு பெரிய கடனில் மூழ்கி போயிருப்பார். இந்த கடன்ல இருந்து தன்னோட அப்பாவை காப்பாற்றுறதும் அவரோட தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிறதும் தான் இந்த படத்தோட மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதை 1990 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போல்லாம் பேங்கிங் சிஸ்டமை பற்றி பெருசாக மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை சாக்கா வச்சு மக்களோட பணத்தை எப்படி திருடுனாங்கன்றது தான் இந்த படத்தோட கருவாக இருக்குது. ஃபினான்ஷியல் அப்ரஷனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த படத்தில் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ த்ரில்லிங்காக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது தனுஷ் எப்பவும் போல் ஒரு அசத்தலான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. இவரோட கேரக்டருக்கு ஏற்ற அந்த எல்லா எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மமிதா பைஜுவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவங்க வில்லேஜ் ரோல் எடுத்து பண்ணுறது இதுதான் முதல் தடவை. இருந்தாலும் இவங்களோட ஆக்டிங் பார்க்க ரொம்பவே நேர்த்தியாக இருந்தது. இவங்க கேரக்டருக்கு மட்டும் இன்னும் டீட்டெயில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சூரஜ் தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள்லாம் நடித்து ஆடியன்ஸோட மனசில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னு தான் சொல்லணும். இவரோட நடிப்பும் இந்த படத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடித்த ஜெயராம் அப்புறம் கருணாஸ் இவங்களோட சீன்ஸ் எல்லாமே பார்க்க பக்காவாக இருந்தது. படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த எமோஷ்னல் கதைக்கு நல்லா செட் ஆயிருந்தது. தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட்டிங்னு இது ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருந்தது. அப்புறம் மாயபாண்டியோட ஆர்ட் டைரக்ஷனை பற்றி சொல்லியே ஆகணும். 1990களில் இருக்கிற எல்லா விஷயமும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த பீரியடுக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஆக்டர்ஸோட ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ், மிரட்டலான திரைக்கதை, சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொண்டது தான் காரா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.